இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா? மலேசியாவில் கோலாலம்பூரில் இது ஒரு மோனமெண்ட். என்னன்னா, 2வது உலக யுத்தம் நடந்ததில்ல, அந்த யுத்தத்தில் மரித்த வீரர்களுக்காக ஒரு நினைவு சின்னமாக இதை எழுப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த 1வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் உலகம் முழுவதில் எத்தனை லட்சம் பேரை அது பலி வாங்கி விட்டது இல்லை? அதை நினைத்து இப்பொழுது நம்ம துக்கப்படுகிறோம். அதனாலதான் யுத்தம் வேண்டாம், சமாதானமா இருக்கணும் என்பதை நம்ம விரும்புகிறோம். ஆண்டவரும் கூட பாருங்க, நம்ம சமாதானமா இருக்கத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் சமாதானம் என்பது. இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது, பதவியில இருந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம விரும்பினதெல்லாம் செய்யறதுனால சமாதானம் உள்ளத்துல வந்துடாது. இந்த சமாதானம் என்பது வானத்தின் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம். அதாவது மனதில் நிம்மதின்னு சொல்றோம்ல, ஆத்ம அமைதி அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அந்த மெய்யான தேவ சமாதானம், டிவைன் பீஸ் இன் அவர் ஹார்ட். அதுதான். இந்த சமாதானத்தை தேடிதான் மனுஷன் அலைகிறான். ஆனா இந்த சமாதானம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். அந்த சமாதானத்தின் தேவன் மனுக்குலத்துல மனிதர்களுக்கு சமாதானம் அருளுவதற்கு சமாதான பிரபுவாக வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு.